வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய அடையாள அட்டை இல்லாத ஆயிரக்கணக்கான இலங்கையர்கள் பலியான தகவல். இலங்கையில் கட்டாயமாகிறதா TIN இலக்கம் வெளியாகியுள்ள முக்கிய தகவல். முல்லைத்தீவில் சுகாதார விதிமீறல், உணவகத்துக்கு சீல். லொரியுடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து, 2 உயிரிழப்பு. மலையகத்தில் அதிகரிக்கும் பனிமூட்டம், சாரதிகளுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. திருகோணமலையில் மீன்பிடி படகு விபத்து. காட்டு யானை தாக்கியதில் வயலுக்கு சென்றவர் உயிரிழப்பு. இலங்கையில் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படவுள்ள உத்தரவு தொடர்பான விரிவான செய்திகள். தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தால் குறைந்த வருமானம் கொண்ட 76,706 பெரியவர்களின் தகவல்களை நலன்புரி நன்மைகள் சபையின் தரவுத்தளத்தில் சேர்க்க முடியவில்லை என தெரிய வந்துள்ளது. ஆஸ்வசம திட்டத்தின் முதல் மற்றும் 2ஆம் கட்டங்களின் 69,890 பெரியவர்களுக்கு 5,000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 22ஆம் தேதி நிலவரப்படி சமூக பாதுகாப்பு அமைப்பில் தங்கள் தகவல்களை பதிவு செய்துள்ள பெரியவர்களின் எண்ணிக்கை 1,79,298 உள்ளது என்றும் கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சகத்தின் தற்போதைய செயலாளர் சம்பத் மன்சநாயக்க குறிப்பிட்டுள்ளார். மேலும் முதியோர் உதவித்தொகை பெறும் 2,32,496 பெரியவர்களுக்கு பிரதி அஞ்சல் அலுவலகங்கள் மூலம் உரிய உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேசிய அடையாள அட்டை இல்லாததால் தொடர்புடைய தகவல்களை சமூக பாதுகாப்பு தரவுத்தளத்தில் சேர்க்க முடியவில்லை என்றும் வயது வந்தவர்களுக்கு அந்த தகவலை வழங்குவதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஆஸ்வசம உதவித்தொகை பெறும் குடும்பங்களில் உள்ள 1,75,684 மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊனமுற்றோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் இவர்களில் 1,05,672 பேர் மட்டுமே தங்களது தகவல்களை சமூக பாதுகாப்பு தரவுத்தளத்தில் பதிவு செய்துள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். தேசிய அடையாள அட்டைகள் இல்லாமை மற்றும் கணனி அமைப்பில் உள்ள பிழைகள் போன்ற காரணிகளால் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் தரவுகளை சமூக பாதுகாப்பு தரவுத்தளத்தில் சேர்ப்பதில் சிக்கல்கள் இருப்பதாக செயலாளர் தெரிவித்துள்ளார். தேசிய அடையாள அட்டை இல்லாதது கணனி அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிழைகள் மற்றும் மருத்துவ பதிவுகளை பெறுவதில் ஏற்பட்ட தாமதங்கள் ஆகியவை அவர்களின் தரவுகள் சமூக பாதுகாப்பு அமைப்பில் சேர்க்கப்படாததற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் எதிர்காலத்தில் வரி செலுத்துவோர் அடையாள எண் கட்டாயமாக மாறும் என வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்துரைக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் வாழும் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் தாங்கள் வசிக்கும் பிரதேசத்திலுள்ள உள்நாட்டு இறைவரி திணைக்கள அலுவலகத்தில் தங்களுக்கான TIN இலக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு இல்லாவிடில் அரசு சேவை வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் ஊடாகவும் இதனை பெற்றுக்கொள்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் எதிர்காலத்தில் வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கும் ஏனைய அத்தியாவசிய தேவைகளுக்கும் தேசிய அடையாள அட்டையை விடவும் இந்த TIN இலக்கத்துக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட முள்ளியவளை பகுதியில் முறையான சுகாதார நடவடிக்கைகளை பின்பற்றாத உணவகம் ஒன்றுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த அதிரடி நடவடிக்கை நேற்று பொது சுகாதார பரிசோதகர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முள்ளியவளை சந்தைக்கு அருகில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றே இவ்வாறு சீல் வைக்கப்பட்டுள்ளது. முறையான சுகாதார நடவடிக்கை இல்லாமல் உணவகம் தொடர்ந்தும் இயங்கி வந்தமையினால் நேற்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன்போது உணவகத்துக்கு 20,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் உணவகம் சீல் வைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பொது சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாத வேட்பு நிலையங்களுக்கு எதிராக எதிர்காலத்திலும் திடீர் சோதனைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் அறிவித்துள்ளனர். தனமல்வில உடவலவ சாலையில் உள்ள போடகம பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் 2 உயிரிழந்தனர். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு மோட்டார் சைக்கிளும் லொரியொன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிளில் சென்ற 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்கள் 2 தனமல்வில பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து லொரியின் சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
நாட்டின் சில மாவட்டங்களில் நிலவி வரும் சீரற்ற காலநிலையின் தாக்கம் காரணமாக மத்திய மலைநாட்டு பல பகுதிகள் பனியினால் மூடப்பட்ட நிலையில் காணப்படுவதாகவும் சாரதிகள் பெரும் சிரமத்துக்குள்ளாகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக மலையகத்தின் பல பகுதிகளில் இடைவிடாது கனமழை பெய்து வருவதாகவும் தொடர்ந்தும் குளிர்ச்சியான காலநிலை நிலவி வருவதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு அமைவாக கொழும்பு ஹெட்டன் பிரதான வீதியின் கழுவல, பிட்டவல, கிணிக்கத்தேன, கடவல, தியகல, வட்டவளை மற்றும் ஹெட்டன் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிமூட்டம் காணப்படுகிறது. அதேபோன்று ஹெட்டன் நுவரெலியா பிரதான வீதியின் குடாகம, கொட்டகல, சென்கிளையா, தலவாக்கலை, லெந்துலை, ரதல்ல, நானூயா மற்றும் நுவரெலியா உள்ளிட்ட பகுதிகளிலும் அடர்ந்த பனிமூட்டம் காணப்படுவதனால் வாகன போக்குவரத்து சிரமத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த வீதிகளை பயன்படுத்தும் அனைத்து வாகன சாரதிகளும் அதிகபட்சமாக அவதானத்துடன் பயணிக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். அதுடன் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை கட்டாயம் ஒளிர செய்தவாறும் தமக்குரிய வீதி பக்கத்தில் மட்டுமே பயணிக்கவும், கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவும், வளைவுகள் மற்றும் மலைச்சரிவு பகுதிகளில் முந்தி செல்லும் நடவடிக்கைகளை தவிர்க்கவும் போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். திருகோணமலை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 3 கடல் மைல் தொலைவில் விபத்துக்குள்ளான படகில் இருந்த 2 மீனவர்கள் கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு மீட்கப்பட்டவர்கள் தந்தை மற்றும் மகன் என தெரிய வந்துள்ளது. குறித்த மீன்பிடி படகின் உரிமையாளர் என கூறப்பட்ட நபர் தொடர்ந்தும் காணாமல் போயுள்ளார். அவரை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இவர்கள் மூவரும் 3ஆம் தேதி காலை மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக அந்த கடல் பகுதிக்கு சென்றிருந்தனர். இதன்போது அந்த படகு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக சீனக்குடா போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சூரியபுர ஜனசபிவவ பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் 45 வயதுடைய நபரொருவர் உயிரிழந்துள்ளார். வான்நில பகுதியை சேர்ந்த 45 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் மற்றொருவருடன் வயல்வெளிக்கு சென்றிருந்தபோது திடீரென காட்டு யானை தாக்கியதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தாக்குதலில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் சூரியபுர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஊழியர் நம்பிக்கை நிதியம் கட்டணம் செலுத்துதல் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பில் 15 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட அனைத்து நிறுவனங்களும் இனிமேல் தங்களின் ETF பங்களிப்பு செலுத்தல்களை மாதாந்திர அறிக்கைகளையும் முற்றிலும் டிஜிட்டல் வடிவத்தில் மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் என்று இதன் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு முன்னர் செலுத்த வேண்டிய ETF பங்களிப்பு செலுத்துதல்கள் தொடர்பாக இந்த உத்தரவு கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று நிதியம் அறிவித்துள்ளது. இதற்காக நியமிக்கப்பட்ட 9 வணிக வங்கிகள் மூலம் டிஜிட்டல் வங்கி வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த வங்கிகளில் கணக்கு இல்லாத முதலாளிகள் மற்றொரு வங்கி மூலம் நேரடி பெற்று முறையை பயன்படுத்தி ETF பங்களிப்பு செலுத்துதல்களை செலுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை ஊழியர் சேம லாப நிதியத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் அருகிலுள்ள கிளை அலுவலகங்களில் இருந்து பெறலாம் என்றும் நிதியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை அணுகலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.